guys, நான் இப்ப சொல்ல போற 5 Shinobis ஈஸியா பெயின் ஆர்க்க டிஃபீட் பண்ணிடுவாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா 6 பாத் பெயின்ஸே டிஃபீட் பண்ணிடுவாங்க. சோ நம்பர் 5ல மைட் காய். வில்லேஜ்லயே காய் சென்சேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நம்ம கக்காஷி தான். பெயின் ஆர்க்ல கக்காஷி இறந்துட்டாருன்னே வச்சுக்கோங்க. நம்ம காய் சென்சே அவரோட 8 இன்னர் கேட்டையும் ஓபன் பண்ணி 6 பாத் ஆஃப் பெயினை டிஃபீட் பண்ணிடுவாரு. நம்பர் 4ல ஒபிட்டோ உச்சிஹா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒபிட்டோ 14 வயசுல செம்ம பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். இந்த பேட்டல் டஃப்பா தான் இருக்கும், ஆனா நம்ம ஒபிட்டோ வின் பண்ணிடுவாரு. நம்பர் 3ல மாதரா உச்சிஹா. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம நாகட்டோட ரினேகான் மாதரா கிட்ட இருந்தா 6 பாத் பெயினையும் அவர் கண்டிப்பா டிஃபீட் பண்ணிடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மாதரா கிட்ட வார் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாவே இருக்கு. ஆனா பிரீமியம் மாதராவா இருந்தா அன்கண்ட்ரோலபிள் பீஸ்ட் இந்த ஃபீல்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரீமியம் மாதரா அவ்வளவு பவர்ஃபுல். சோ நம்பர் 2ல ஆஷிராமா செஞ்சு. இவர் பல தடவை நம்ம மாதராவே ஸ்டாப் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட இவரோட வில்லேஜ் 6 பாத் ஆஃப் பெயின் அட்டாக் பண்ண வந்தா நம்மால் விடுவாரு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லல. சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த வீடியோக்கு லைக் போடல, மறக்காம லைக் போட்டுக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நம்பர் 1ல பெஸ்ட் ஆப்ஷனல் நம்ம மினாட்டோ நமிகாசே. இவர் ஒரு தடவை ஒருத்த மேல மார்க் வச்சுட்டா நம்ம மினாட்டோ கிட்ட இருந்து அவன் தப்பிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சோ இந்த லிஸ்ட்ல நான் சேர்க்காத அந்த அன்பிரெடிக்டபிள் நிஞ்சா 6 பாத் பெயினையும் டிஃபீட் பண்ணி உண்மையான பெயின் கிட்ட போய் டாக்மா ஜுட்ஸுவை வச்சே டிஃபீட் பண்ணிருப்பான். சோ அந்த அன்பிரெடிக்டபிள் நிஞ்சா யாருன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.